ஹலோ guys, நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே டீட்டெயிலாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து இன்னமும் டீட்டெயிலாக போட்டு உங்களை என்டர்டைன் பண்ணுறேன். இந்த டீட்டெயில்ன்ற ஒரு விஷயம் எதுக்காகனா நீங்கள் இன்னமும் நிறைய கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அனிமேல நிறைய சீனை கட் பண்ணுறாங்க. இது டெலிட் ஆன சீனையும் சேர்த்து கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஸ்டோரி வந்து நல்லா புரிஞ்சும் மொத்தமாக கவர் பண்ணிடலாம். அதுக்காக தான் இதை போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு யாரும் தப்பா நினைச்சுக்காம பிடிச்ச இந்த பட்சத்தில் சப்போர்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் வச்சு பாருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எபிசோட கடைசியில் வேற லெவலில் இருக்கும். சரி வாங்கலாம் மக்கள் கூட போகலாமா. அதுக்கப்புறம் தான் பிரஸ்காரங்க வெளியே வெயிட் பண்ணிருப்பாங்க அட்டர் அசோசியேஷன்ல. அதுல 2-3 கார் வர யாரோ வந்துட்டாங்க சொல்லிட்டு பிரஸ்காரங்களை பார்க்க இதுதான் பேக்யூன் அண்ட் சாய் ஜங்கின் 2 பேரும் வந்திருக்காங்க. ஆமா, எதுக்காக இந்த அட்டர் அசோசியேஷன் முன்னாடி இவ்வளவு பிரஸ்காரங்க இருக்காங்க? சார் ஒன்னும் இல்ல, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கான காரணமே நீங்க உங்களுடைய அசோசியேஷன்ல மிஸ்டர் லீ மிங்ஷங்னை ரெக்ரூட் பண்றதை கேள்விப்பட்டோம். அதை பத்தின பேட்டி எடுக்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுனா இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க. அப்படி இந்த இடத்துல நீங்க அண்டர் ரெக்ரூட் பண்றதுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஆளாளுக்கு இவங்க கிட்ட கேள்வி கேட்க, என்னது லீ மிங்ஷனை எடுக்கிறோமா? ஏண்டா அது ஒரு பர்சனலான இன்ஃபர்மேஷன், அதுக்கு போயிட்டு இப்படி கும்பல் கூடி இந்த பில்டிங்கை மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேக்கியோன்னு ஒரு பக்கம் புலம்ப. மிஸ்டர் சாயும் கவலைப்படாதீங்க ரிப்போர்ட்டர்ஸ், இப்போதைக்கு மிஸ்டர் லீ வந்து அபிஷியலா இந்த இடத்துல கான்டாக்ட் பண்ணிருக்காரு. அதனால எந்த ஒரு தகவலா இருந்தாலும் பின்னாடி எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு விரக்தியில் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்னடா இது லேட்டா பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இவனுக்கு இடையில யாரா இந்த பிரஸ் எல்லாம் சமாளிக்கிறது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. இதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்க போகுது. அதாவது இவனுங்க வெறுப்பிலேயே பாத்துக்கிறானுங்க. ஏன்னா இவங்களுடைய கில்ட்டில் வந்து சேர்க்கறதுக்காக பயங்கரமான எஸ்ராங்கிற சேர்த்தே ஆகணும்ல. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தன வர, என்னப்பா இப்போ கூட சின்ன புழுத்தலமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சாய்யோன் பேக்கியோன் அந்த மிங்ஷங்ன்ற பையன் இந்த இடத்துக்கு வந்துட்டானா? அவனுக்காக தானே இவ்வளவு அழப்பறன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஃபை அண்ட் கெல்டோடைய மாஸ்டரும் வந்திருக்காரு. இவரு தான் லிம் டியாகியோ எஸ்ரங்கர். இவரு என்ன சொன்ன அவன் எவ்வளவு முக்கியமானு தெரியுமா? அப்படிலாம் சொல்லாத. என்னடா பெருசா இப்படி சண்டை போறானுங்க அந்த ஒரு பையனுக்காக. இன்னொரு பக்கம் அவன் கார்ல இருந்து இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அசோசியேஷனுக்கு வெளியில வந்திருக்கான். எதுக்குப்பா இவ்வளவு பேர் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்க? என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? எதுக்கு இந்த பிரஸ்காரங்களா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? நல்ல வேலை இங்க இருக்கவங்க எவனும் என்ன ரெகக்னைஸ் பண்ணல, பில்டிங்கே மறைச்சிட்டு இருக்கானுங்க. டேய் ஓவர்காலா போங்கடா, நான் அசோசியேஷன் உள்ள போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் எக்ஸ்கியூஸ் மீ வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டே இருக்கேன். அப்ப அந்த இடத்துல இருக்க செக்யூரிட்டி காணும், ஏய் யார் நீ? அண்டர் அசோசியேஷன்ல இப்போ முக்கியமான வேலை இருக்கு, அதனால உனக்குலாம் இந்த இடத்துல இடம் கிடையாது, இந்த இடத்த விட்டு போயிடு. இல்லங்க இன்னைக்கு எனக்கான ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கேன். இது பேர் வந்த வழியை திரும்ப போயிடு, என்கிட்ட அடி வாங்கிக்காது. என்ட்ரன்ஸ் எப்பயே பிளாக் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு பக்கம் அந்த லீயும் யாரா இவன் சில்லற பையனாட்டம் இருக்கான், தேவலாம செக்யூரிட்டி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவன் என்னத்துக்கு அவனை எட்டி ஒதிக்காம இப்படி பேசிட்டு இருக்கான்? ஒன்னு மாதிரியான ஆளுகள் எல்லாம் இந்த இடத்துல அலோவ் பண்ண முடியாது. இப்போ முக்கியமான ஆளுங்க வர நேரம் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒருத்தரும் நீ யார் அதை சொல்றதுக்கு? அவர் உள்ள வரதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, உள்ள வாங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா சேர்மன் கோதம் வந்திருக்காரு. என்ன யங் மேன், என்னுடைய கெஸ்ட் வர விதத்துல உனக்கு எதனா பிரச்சனையா? சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்ல வேலை நீ இன்னமும் என்ன நாவு வச்சிருக்கீங்களே அப்படி அம்மா பேசிட்டு இருக்கு. லீயே ஒருபோதும் கண்டுக்காம நம்ம சேர்மன் வந்து நம்ம ஹீரோவை கூட்டின்னு உள்ள போறாரு. இன்னொரு பக்கம் இவனுக்கு காண்டா இருக்கு, என்னடா இது நம்ம இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆளு, நம்மள விட்டுட்டு ஒரு சில்லற பையனை போயிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்குன்னு பேசிட்டு இருக்க. அவன் மனசுல யோசிச்சு எல்லாமே பின்னாடி பிரஸ்காரங்களும் ஆச்சரியத்துல இவனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. என்ன இது நேமிங் தானே இங்க முக்கியமான ஆளு, இவரை விட்டுட்டு எதுக்காக அந்த பையனை கூட்டின்னு போயிட்டு இருக்காரு சேர்மன்? ஒருவேளை இவங்களுக்குள்ள எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதில் நம்ம மேனேஜர் ஓவும் வந்திருக்காரு. இப்போ என்ன டைம், யாரும் உள்ள போக முடியாது. ஆல்ரெடி இன்னொரு அண்டருக்கு ரீ எவல்யூஷனுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலதான் உங்களை நாங்க இந்த இடத்துக்குள்ள அனுமதிப்போம் அப்படின்னு லீயை பார்த்து சொல்ல, என்னது எதுக்காக என்ன பத்தி இப்படி சொல்றீங்க? நான் யாருன்றது உங்களுக்கு தெரியல, வெறும் 30 நிமிஷம் நான் காத்துட்டு இருக்கணுமா? என்னால அது முடியாதுன்னு சொல்ல. அதனால உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் நான் கொடுக்குறேன், என்ன உள்ள அனுமதிங்கன்னு கேட்க. சார் இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடியே நீங்க இந்த மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஓவரா பேசுறீங்க சொல்லிட்டு உங்க மேல நாங்க வழியப்படி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு உண்மையை சொல்லுவோம். இந்த மாதிரி கேவலமா பேசாதீங்க, எதுவாக இருந்தாலும் 11 மணிக்கு மேல நடந்துக்கோங்க சொல்ல. என்னது ஏன் இப்படி பண்றீங்க? என்னால இந்த இடத்துல வெயிட் பண்ண முடியாது, நான் ஒரு ஸ்பெஷல் அண்டர் தெரியுமா, எனக்கு நீங்க இப்படி சொல்லாமான்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கேன். இதை கேட்ட ஓவும் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஒன்னு வெயிட் பண்றீங்களா இல்ல அடி வாங்க போறீங்களா அப்படின்னு அவன் மிரட்டி கேட்க பயத்துல அவன் உச்சாவே போயிடுவோம் போல அப்படியே கம்முனாயிரான். இன்னொரு பக்கம் சேர்மனும் நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு ரீ எவல்யூஷன் மானாமீட்டரை செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோவோட ரேங்க் என்ன ரேங்க்ன்றது போகும்போது வழியில பார்த்து 2 பேரும் இருக்க, இவருக்கு பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க. 2 பேரும் திறந்த மாட்டாங்க, இங்கே வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்ல. அதுக்கப்புறம் சேர்மனும் போகும்போது ஹீரோ கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் எஸ்ராங் ஹண்டர் நம்ம நாட்டில் உருவானாரு, அது போல ஹண்டர் கில்ஸ்ல டாப் ஆஃப் தி ஆளா அவங்க தான் இருக்க போறாங்க. அதன் வகையில் உங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். கட்டாயமா தெரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு எஸ்ராங்கரா இருப்பீங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியும். அதன் வகையில் நீங்க எதனா ஒரு கில்ட்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அவரை கேட்டுக்கினே இப்போ ஹீரோட எவல்யூஷனை செக் பண்றதுக்கான ரூம் வந்திருக்காங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹலோ சொல்லுங்க, நான் தான் இன்னைக்கான உங்களுடைய ரீ எவல்யூஷனை கணிக்க போற ஆளு. உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே நான் பார்க்கணும், அது மட்டும் இல்லாம உங்களுடைய கிளாஸ் நான் கணிக்கிட்டு போறேன். உங்களுடைய ஸ்கில்லை என்கிட்ட வெளிப்படுத்தி காமிக்கிறீங்களா?
ஓகே நான் காமிக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு எவ்வளவு ஷேடோவை வெளியே காமிக்க அவன் பார்த்து ஆண்டு போயிடறான். என்ன இது உங்களால சமனிங் பண்ண முடியுமா பீஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் சமனிங் பண்ற பீஸ்டஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்கீங்க வேற லெவலுங்க நீங்க. சேர்மன் கோபம் மிஸ்டர் சாங் ஒன்னத்தை மட்டும் உங்களால சமன் பண்ண முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால மறைக்காதீங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் சரிதான் இவர் சொல்றதுக்கு கரெக்ட் தான் இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பொய்யும் நான் சொல்லி மறைக்கவே முடியாது ஏன்னா ஆல்ரெடி நிறைய பீப்புளுக்கு நான் பண்ண ஆக்ஷன் எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. சரி காமிப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொத்த ஷேடோ ஆர்மியும் காமிக்க இவனோட ஆறாவது எல்லாமே வெளியே இவனுங்களாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி பாக்குறானுங்க. அந்த சென்ஸ் ஹீரோ வெளிப்படுத்தின ஆள் எல்லாமே ஈகிரிஸ் இன்னொரு பக்கம் நம்ம அயனு கீபா அப்புறம் டேங்க் இவங்களாம் மெயினான ஆளுங்க இருக்கானுங்க. என்னால கிட்டத்தட்ட 100 ஷேடோஸுக்கு மேலேயே என்னால சமன் பண்ண முடியும். என்னது 100க்கு மேலேயே வாய்ப்பே இல்லை பேக்கியனும். இந்த மேஜிக்கல் சென்ஸை பார்க்கும்போது இதுதான் சஞ்சின்வோடைய முக்கியமான எபிலிட்டி மாதிரி தெரியுது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ இவன் இப்படி இல்லை இதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் பவர்ட மாறிட்டு இருக்கான் இவனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பேக்கியனும் சொல்ல அதுக்கப்புறம் மிஸ்டர் சாங்னு கூப்பிடுறான். மிஸ்டர் சாங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவனு கேட்க சாரி சார் இப்போதைக்கு என்னால முடியாது ஏன்னா எனக்கு முடிக்காத சில பிசினஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் போய் பண்ணணும் அதனால நான் இந்த இடத்துல கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பல பார்க்க தெரியும். ஆனா அவனுங்களும் போறதுக்கு முன்னாடி மிஸ்டர் சாங் அந்த சைடு போவாதீங்க உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல என்ன பக்கம் சாயம் அதே தான் சொல்றாரு. ஆனா ஹீரோ அதை கண்டுக்காம இவனுங்க பணத்தை பார்த்தா ஏதோ குட் ஆஃபர் கொடுக்குற மாதிரி நம்மளை கூப்பிடுறானுங்களே அந்த சைடு போவதுன்னு என்னென்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் கதவு தந்து போன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை இப்போ கவர் பண்ண ஆரம்பிக்கிறோமா என்ன இதுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கவே எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஏசரன் கண்டர் அப்படின்னு போட்டு நியூஸ்ல ஹீரோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க இப்ப ஜின்னா கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டும் ஜின்னா இது உன்னுடைய பிரதர் தானே பிரதர் டிவில எல்லாம் வராரு பாருப்பா என்ன பேசுறீங்க என்னோட பிரதரா ஆமா ஜின்னு டிவில என்னடா பண்றது சொல்லிட்டு டிவில வரதுனால இன்னொரு பக்கம் நம்ம மைனிங் டீமோடைய குரூப்பை சேர்ந்தவங்க பார்த்துட்டு இருக்கேன் அவங்களும் இது சஞ்சின் மூவா பார்த்துட்டு இருக்கேன் ஹீரோ கூட பிரச்சனை பண்ணணும் என்னது அவன் என்ன அங்க பண்றான் அவன் தான் நம்ம சவுத் கொரியாவுடைய 10th எஸ்ரங்க அண்டரான் சஞ்சின் வோ இப்பதான் உருமாறி இருக்கான் அப்படியா அப்பயே நினைச்சல அப்படின்னு சொல்லிட்டு அவ பதறதுல இருக்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் டிவில நிறைய பேர் பாக்குறாங்க ஒரு பக்கம் நம்ம மிஸ்டர் சாங் கூட பார்த்துட்டு இருக்காரு. கூடவே யூஜி கன்ஸ்ட்ரக்ஷனோடைய ஜின்வோட அப்பாவும் அண்டர் அசோசியேஷன்ல ரிலீஸ் பண்ணப்பட்ட அபிஷியலான இந்த டேட்டாவை பார்த்துட்டு இருக்க சஞ்சின் வோ இப்போ எஸ்ரங்க் மேஜிக் டைப் ஹண்டரா எல்லாருக்கும் தெரியறாரு அவர் அசோசியேஷனா இந்த இடத்துல பதிவு பண்ணவங்க. இந்த மெசேஜ் அவரு போன்ல பார்த்துட்டு இருக்க ஒரு பக்கம் அவ எதிர்க்க தான் நம்ம ஜின்வோவும் இருக்கான். அப்பனா நீ அவனை ரெக்ரூட்மெண்ட் பண்றேன்றியா என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர் எனக்கு வேற வழி இல்லை நான் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்றேன் ஆனா என்ன இருந்தாலும் நான் அவரை பத்தின ரகசியங்களை மட்டும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு. நான் ஒரு கில்ட் ஓபன் பண்ணனா எனக்குன்னு ஓபன் பண்ண பிறகு அவர் அதுல வாய்ஸ் கில்ட் மாஸ்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் இன்ட்ரெஸ்டா இருந்தா அதுல சேர்த்துக்கலாம்ல. இவன் பேசுறதெல்லாம் கேட்டு இப்போ அவனுக்கு மெச்சூரிட்டி வந்ததுன்னு அவர் யோசிச்சுட்டு சரி இருந்தாலுமே நான் எதுக்காக இந்த யோஜி கில்ட் வந்து ஆரம்பிச்சேன் உனக்கு தெரியுமா காரணம் என்னன்னா ஹண்டிங்கிறது ஒரு பிசினஸ் இருக்கிறதுனால அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்ல சரிதானே. அவர் இதுக்கு பதில் சொல்றாரு கரண்ட்லி வந்து பணம் வந்து நமக்கு நிறைய லெவல்ல உதவுனாலுமே அது நமக்கு போதும் லெவலுக்கு தான் லைஃப் டைம்ல நிறைய இருக்கு நமக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மேஜரான கில்ட்ஸ்ல இருந்து சில மோசமான விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு நம்ம நியாயமா நடந்துக்கலாம்ல. நம்ம ஏன் அப்படி பண்ணணும் நம்ம ஒண்ணு இது பணத்துக்காக மட்டும் பண்ணல நம்ம நாட்டோடைய பாதுகாப்புக்காக தான். ஏன்னா சில ஹண்டர்ஸ் வளரும் போதே ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. நான் கண்டிப்பா நம்மளுடைய கில்ட்ல ஜின்வுவை ஜாயின் பண்ண வெப்பன் சொல்லிட்டு அவனும் சொல்ல இதை கேட்டுட்டு அவரு ஷாக்கா வர்றாரு. அதுக்கப்புறம் இப்ப அசோசியேஷன் முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ்ல நின்றுட்டு இருக்க ஹீரோவும் அடரா என்ன இது இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க மிஸ்டர் சஞ்சின் வோ நீங்க உண்மையில ஈரம் கண்டரா இல்ல இத்தனை நாள் மறைச்சு வச்சிட்டீங்களா உங்களுடைய பவர்ஸ் எல்லாம் யார் தான் நீங்க உங்களுடைய வீடு என்ன நீங்க ரீஅவேக்கனிங் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு. இன்னொரு பக்கம் பேகியனும் கிஸ்மி மிஸ்டர் சஞ்சின் வோ நீங்க எந்த சைடு வாங்க அந்த சைடு போனா உங்களை கேள்வி கேட்டு பிரிஞ்சிடுவாங்க கேமராவுடைய ஃபோக்கஸ்ல உங்க மேல இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை நான் நிறைய முறை ஹேண்டில் பண்ணிருக்கேன் அதனால என்னுடைய சொல் பேச்சு கேட்டு இந்த சைடு வாங்கன்னு சொல்ல. ஆனா அடுத்த நிமிஷமே அவனை கண்டுக்காம அந்த இடத்துல மின்னல் வேகத்துல கிளம்புறான். அவன் போனது யாராலுமே பார்க்க முடியல எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு என்ன வேகமா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க மிஸ்டர் சாயும் இவன் மேஜ் டைப் ஹண்டர் ஆனா ஆல்சோ எக்ஸலண்டான எபிலிட்டியை கொண்ட அசாசியன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இவனோட பக்கம் பேக்கியோன்னு இதை கேட்டுட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த அளவுக்கு வேகமா இருக்கானா என்னால கூட இவனை சரியா பார்க்க முடியல அப்போ ஆல்ரெடி இவன் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கான் அப்படின்னு ரெட் கேட் சம்பவத்துல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் இத்தனை நாள் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கான் பட் நான் எந்த ஒரு ஸ்ட்ராங்கன்ற விஷயத்த வெளிப்படுத்தாம இருந்ததுனால என்னால சென்ஸ் பண்ண முடியல. அப்பனா அவன் ரீஅவேக்கனிங் ஆகல லெவலப் ஆயிட்டே இருக்கான். இந்த ஹண்டர் இன்னமும் லெவலப் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஐட்டத்தெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அந்த கடையோட ஆளும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஃபிக்ஸ் எல்லாம் காமிக்கிறான். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்க எதுவாக இருந்தாலும் பாருங்க நல்ல பிரைஸ்ல உங்களுக்காக நாங்க வைக்கிறதுக்கு தயாரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு தேவையில்லாம எதையும் தொட்டுறாதீங்க. என்னதான் இருந்தாலுமே இந்த இடத்துல இருக்கிற கிளாஸஸ் கூட ஒரு ஏரங்க அண்டரால கூட உடைக்க முடியாது அந்த அளவுக்கு தரமா உருவாக்கிருக்காங்க. நீங்க வேணா இது கிளாஸ் மேல எதனா கிராக்க போட்டு பாருங்க பார்க்கலாம். உங்களால அதை பண்ண முடியாது நான் இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா இந்த அந்த அளவுக்கு பிரமாதமா பாதுகாப்போட உருவாக்கிருக்காங்க. அப்படியா நான் அவனை அதை செக் பண்ணி பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு குத்து கொடுக்காக ரெடியா இருக்க. இருங்க சீரியஸாலாம் பேசலுங்க சும்மா சொன்னதுக்கு இவ்வளவு டென்ஷன் வரீங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸை வந்து உடைக்க முடியும் அதாவது எலைட் மெம்பர்ஸால மட்டும்தான். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம நீங்க இதை உடைச்சு எலைட் மெம்பர்ஸ் அட்டன்ஸ் எல்லாத்தையுமே கில்ட்ல இருந்து வர வச்சிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆக்ஷனுடைய கமிட்டி சேர்ந்தவங்க எல்லாருமே செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல சின்ன ஒரு அலர்ட் ஏற்பட்டாலும் எல்லாருமே கும்பல் கூடி வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு மேஜ் டைப் ஹண்டர் ஆச்சு உங்களால
நம்மளால இந்த மாதிரியான எதுவும் அட்டாக்லாம் பண்ண முடியாது, அதனால வேற இடத்துக்கு போய் பார்ப்போமான்னு சொல்லிட்டு அவனும் மனசுல யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க நீங்க வேணா எதனா வெப்பன்ஸ் கொடுத்துருப்பாருங்க, நான் வேணா அதை வெளியே வச்சு செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்ல. அப்கோர்ஸ் அப்படி வேணா பண்ணுங்க, உங்களுக்கான வெப்பன்ஸை காமிக்கிறேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லி ஹீரோவை கூட்டு போக சொல்ல அவனும் கூட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க. இப்போ இவனும் ஹீரோ கிராக் பண்ண இடத்த பார்க்க, ஆமா என்னடா இது ஈஸியாக அவர் கிராக் பண்ணுறாரு, நல்ல வேலை இவர்கிட்ட பணம் சொல்லாது நல்லதாவே போயிடுச்சு, இவர் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவோ ஸ்வாட் பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க இது எவ்வளோன்னு கேட்க, இது கிட்டத்தட்ட 30 மில்லியன் வான் இருக்கும். இதோடைய லெவல் டிஃபிகல்ட்டி வந்து பி ரேங்க் அண்ட் நைட் கில்லரை விட ரொம்பவும் வீக்காக தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் இருந்தாலுமே ப்ராபப்ளி சேம் லெவல் இருக்குது. கசாகாஸ் வேனம் ஃபேங். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய நைட் கில்லரை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து, இது எவ்வளோ விலை போகுன்னு பாருங்க சொல்ல. என்னது இதுவா, இது பயங்கரமா இருக்கு, கிராஃப்ட்மேன்ஷிப் உடைய மாஸ்டர் பீஸ் இது சொல்லலாம், இந்த ஐட்டத்தை ஷாப்பிங்ல கூட பார்க்க முடியாது சொல்ல. ஆஹா எவ்வளவு வேலை இருக்கும் தெரியலையே. அதுக்கப்புறம் அவன் சொல்ற வேலையை கட்டி ஹீரோ ஷாக் வரான். என்னது 100 மில்லியன் கிட்ட ஆகுமா, ஆனா ஷாப்பிங்ல பார்த்தா மில்லியன் கோல்டுல காமிச்சிச்சு, 2.8 மில்லியன் கோல்டு கிட்ட காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. அடுத்ததான் பேக்கன் இருக்க இடத்த காமிக்க அவன் இன்னொரு பக்கம் மண்டியை போட்டு குழப்பிட்டு இருக்கான். யாரு தான் அவன், உண்மையிலேயே அவன் லெவலப் தான் இருக்கான், நல்லாவே தெரியுது. அவனுடைய லெவல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. அவன் ரெட் கேட் சம்பவத்துல நான் பார்த்துவேன், ஆனா பட் நான் தான் என்ன மோட்டால் ஆக்கியிருக்கேன்னு சொல்லணும். அவனுக்கு இருந்த எபிலிட்டியை நான் நம்பாம போயிட்டேன். கண்டிப்பா சொல்றேன், அவன் ஒரு செகண்ட் எஸ் ரேங்கர், இந்த கண்ட்ரியோட பெஸ்டான எஸ் ரேங்கர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சொல்ல முடியாது, இவன் இன்னமும் ஸ்ட்ராங்காகி நம்பர் 1 பொசிஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சாய் ஜாங் வந்து தன்னுடைய டைம் அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் சஞ்சீன் போ வெளியே வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கத்திட்டு இருக்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு அவன் வீட்டெல்லாம் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஜின்னோ மேல இருந்து, ஜின்னுவா என்னோட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உன்னை தேடி வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல. அங்க பாருங்க யாரோ திரும்ப வெட்டி பாக்குறாங்கன்னு சொல்ல. ஆஹா யாராதுன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க பதட்டத்துல இவ்வளவு கீழே அப்படியே குடிஞ்சிரா. நான் வேணா வெளியே போயிட்டு இவங்க கிட்ட இந்த மாதிரி வராதிங்கன்னு சொல்லிட்டு வந்தா, டேய் போவதுரா வெளியே போனா உன்ன அப்புறமா பொசிக்கு நசிக்கிடுவானுங்கடா, எந்த விதமான கமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இதே இடத்துல இரு பாத்துக்கலாம், யார் வெளியே இருந்தாலுமே நீ அவங்கள பத்தி கவலைப்படுத அப்படின்னு பேசிட்டு இருக்க. திடீர்னு கதவு தட்டுற கவுண்டு கேட்டுட்டு பயப்படுறாவ. ஹீரோவும் கண்டிப்பா ரிப்போர்ட்டர்ஸ் தான் இருக்கணும், என்னோட டோரையும் தெரிஞ்சுக்க நீ இடத்துக்கு வந்துட்டாங்களாம், அவங்களை சும்மா விட மாட்டேன் பாரு. சின்னவும் வேணாண்டா ஜின்வோ. அதுக்கப்புறம் கதவு திறந்து உங்களுக்கு வேலை வெட்டியால ஏன் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு கேட்க, ஜின்வோ தான் வந்து என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய அப்பா வந்து என்ன வீட்டை விட்டு தோர்த்துட்டாரு. இதே ஹீரோவும் என்னது வீட்டை விட்டு தோட்டத்திட்டாரா, அப்பனா உன்னுடைய பிளேஸை விட்டு நீ வெளியே வந்துட்டியா. சின்னவன் ஒரு பக்கம் கேட்கறான். ஆமா ஜின்வோ யாருப்பா அவன், அவனா ஒரு பொடி பையன், நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஜின்வோடைய அப்பாவை திட்டி அமைச்சிருப்பார்ல, இப்ப அவரும் தான் ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒய்ஃபு கேட்கறாங்க, ஏங்க எனக்கு எதுக்காக ஜின்வோ கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க, நான் மோசமா நடந்துக்கணும், அப்படி பண்ணாதான் அவன் இன்னமும் மேன்மேலும் நல்லா வளருவான், அவனாவே இப்ப சுயமா சிந்திக்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டான், அதுவும் ஒருத்தங்களுக்காக நிறைய டிசிஷன் எடுக்கிறான் முக்கியமானதெல்லாம், அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எப்படி அவன் இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. என்னாச்சு உங்களுக்கு, இல்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு டபுளா தெரியுது நீ சொல்லிட்டு பேசி அவரும் அப்படியே கீழே விழான்னு பார்க்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ல ஹீரோவும் சின்ன தூங்கிட்டு இருக்கும் போது, ஆஹா சின்ன தூங்கிட்டு இருக்கா, இவளுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு டேய் வெளியே வாங்கடான்னு சொல்லிட்டு ஆர்க்க கூப்பிடுறான். கண்டிப்பா இந்த இடத்துல ஒரே ஒரு ஷேடோ சோல்ஜர் கூட இறங்க கண்டரை சமாளிக்கிற அவளுக்கு இருக்காலும், அதனால நான் இந்த இடத்துல டஸ்க ஒன்னும் ஒரு கார்டியனா என்னோட தங்கச்சிக்கெல்லாம் போட முடியாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஒரு சோல்ஜரோ இவங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க, என்னதே எதுக்காக 3 பேர் போட்டுக்கோமா, நீங்களா முக்கியமான ஆளுங்க அதனாலதான் உன்னை போட்டிருக்கோம். அந்த சோல்ஜரும் என்ன ஞாபகம் இருக்குங்களா கேட்க, உன்ன ஞாபகம் இருக்கா, அட ஆமால போன எப்படி சொல்லி ஹீரோ வந்து இவனை பிடிச்சிதான் தூக்கி விசிறி வச்சுப்பான் மேலங்கிலும், நம்பா உன்னை இப்பதான் ஞாபகம் வருது, சீலிங்ல போட்டு தொங்க விட்டனே, சரி ரொம்ப கடுப்பாவதீங்க, உங்களை வருத்தப்படுத்த வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இந்த இடத்துல இருந்து போயிட்டு வாங்க சொல்லிட்டு 2 பேரும் அமுச்சு வச்சுட்டு மட்டும் எங்க பாரு நீ மட்டும் தான் இந்த இடத்துல என்னோட சிஸ்டருக்கு பாதுகாப்பா இருக்கணும், உன்னால சமாளிக்க முடியல பேக்கப்புக்கு 2 பேரும் அதுக்கப்புறம் நான் வர வைக்கிறேன், எனக்கு சிக்னல் மட்டும் நீ கொடுத்தினா போதும்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஜின்னாவுக்கு பாதுகாப்பு ரெடி பண்ணி ஹீரோ அதுக்கப்புறம் மெந்த மேலே வந்துட்டு யோசிக்கிறான், இந்த நேபர்ஹுட்லயே எதுனா ஆபத்து எங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க எல்லாரும் ஒவ்வொரு குரூப்பையும் நீங்க போய் வாட்ச் பண்ணிட்டு இருக்க, அதுவும் கேர்ஃபுல்லா இருங்க அவங்க கிட்ட மாட்டாத மாதிரி அப்படின்னு அங்க இருக்கிற ஷேடோஸ் எல்லாத்தையுமே பேட்ரோல் அனுப்பிச்சு வச்சிடறான். பொதுவாகவே என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் நார்மலா இருந்தாலுமே அதுங்க அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. என்ன ஒண்ணுன்னா ஹைரேங்க் கண்டஸ்ட்லாம் வந்து அட்டாக் பண்ண அதுங்களால சமாளிக்க முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலுமே சொசைட்டியில இருக்கிற நார்மலான விஷயங்களை அதுங்களால ஈஸியா கண்காணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோவும் மறுநாளே நம்ம ஜின்ஹோவோட கார்ல போயிட்டு இருக்கேன். என்ன பாஸ் நேற்று நைட்டு நீங்க சரியா தூங்கலையா? ஆமாண்டா. அப்புறம் நான் முக்கியமான விஷயம் சொல்லணுங்க, நம்ம நிறைய ஃபெசிலிட்டி ரெடி பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்தில் நமக்கான ஆஃபீஸ் ஸ்பேஸை உருவாக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் நான் கூடிய சீக்கிரம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லலாம், இருந்தாலும் அதுக்கான ஃபெசிலிட்டிலாம் நிறைய ரெடி பண்ணணும். அட பாவி உங்க அப்பா கிட்ட பேசினே தவிர இதெல்லாம் முன்கூட்டி யோசிக்கணும்ன்றது அறிவெல்லாம் இல்லையா உனக்கு? எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்த பிறகு தான் ஓப்பனா யோசிச்சு மாஸ்டர் அவர்னு பொசிஷனில் கில்ட்ட ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான் பாரு. எல்லாம் முன்கூட்டியே பண்ணணுன்றது இல்லை. அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்தேன், சரி நான் திரும்ப வரேன் இங்கே வெயிட் பண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல கிளம்ப திரும்பியும் டிமன் கேசலுக்கு தான் வந்திருக்கான். இந்த முறை அவனுடைய பவர் வெறித்தனமா இருக்கிறதுனால அவனால யாரையுமே கிட்ட நெருங்கப்பட முடியாது. ஹீரோவுக்கு பார்த்ததுக்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இப்போ நிறைய எடுத்துட்டு வந்திருக்கான். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ரெடியா இருக்க. ரெக்வஸ்ட் ஒன்று வந்திருக்கு. ரெக்வஸ்டோடைய ஹெட்டிங் என்னன்னா கலெக்ட் ஆஃப் தி டீமன் சோல்ஸ் 2ன்னு கேக்குது. டீமன் கிங் பாரன் இந்த டாப் ஆஃப் தி ஃப்ளோர்ல இருக்காங்க இந்த டிமன் கேசல்ல. அவனை நீங்க தோக்கடிச்சு அவனுடைய சோலை கலெக்ட் பண்ணணும்னு போட்டுருக்கு. அதுக்கான டிவாரா டாப் ரயர் ரோன்ஸ் ஸ்டோன் ஒன்னும் போனஸ் ஸ்டார்ட்ஸ் வந்து 30+ ஆன்டி க்ளோஸ் ரிவார்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த ரிவார்டு எல்லாமே லாஸ்ட் டைம் காட்டிலும் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறதுனால முக்கியமான ரெக்வஸ்ட் தான். ரோயின் ஸ்டோட பயன்படுத்தி முக்கியமான
முக்கியமான ஸ்கில்லான என்னுடைய ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன், ஷேடோ ப்ரெசர்வேஷன், அப்புறம் மானாச் டொமைன் எல்லாத்தையுமே நான் வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஃப்ளோருக்கு வந்திருக்கான்னு பார்த்தா இப்போதான் 76வது ஃப்ளோரே ஓப்பன் ஆகுது. 76ஆ? சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மான்சஸ்லாம் ரெடியா இருக்க இவன் அட்டாக் பண்ண. இப்ப பார்த்தா நம்ம டெஸ்க வெளியே வர வைக்கிறான். அவன் வந்து அடுத்த நிமிஷம் மிகப்பெரிய உருவத்தை எடுத்து மேஜிக் பயன்படுத்தவும் பாருங்க. உக்காலி வெறித்தனமா இருக்கும். அவன் பயன்படுத்துற அட்டாக்கை யாராலையுமே தாக்க முடியாது. அது ரொம்ப தூரத்துக்கு போக அந்த அட்டாக்னால மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே அந்த இடத்துல நடக்குது. எல்லா டீமன்ஸும் ஒரே அழிஞ்சு ஹீரோக்கு பயங்கரமான லெவலப் ஆவாங்க. அப்பா அடியோ வேற லெவல்னு சொல்லிட்டு ஹீரோவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பில்டிங் கூட காணும். எல்லாத்தையும் போட்டு அழிச்சிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு நம்ம டஸ்க்கு பவர். இன்னொரு பக்கம் நம்ம ஜின்வோடைய அப்பாவையும் ஹாஸ்பிட்டல் இப்ப அட்மிட் பண்ணிருக்காங்க. சார் நீங்க 2 டேஸா இந்த இடத்துல தூங்கிட்டு தான் இருக்கீங்க. என்னோட பாடியில எதனா பிரச்சனையா சொல்லிட்டு அவர் கேட்க, இல்ல சார் எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஒரு அண்டருக்கான அவைக்னிங் எதனா பெற்றுட்டீங்களா என்னன்றது எனக்கு தெரியல. எனக்கு சான்சஸ் அது வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, என்னது ஹண்டரா? அதுவும் நானா? சடனா எப்படி இப்படிலாம் நடக்கும்? இல்ல சார் ஒரு சில டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நாங்க எட்டர்னல் ஸ்லம்பர்னு சொல்லுவோம். அப்படியா? நான் ஹண்டர் எல்லாம் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்ல. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அவருக்கு இன்னொரு பக்கம் விரக்தியில இருக்காரு. ஏன்னா தன்னுடைய பையன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். அவன் தனியா இன்னமும் நிறைய வளர்ச்சிகள் பெறணும். இந்த நிலைமையில நான் ஒரு ஹண்டர் ஆகுது, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நான் உடம்பு சரியில்லான்னு போடுற விஷயங்கள்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் கடுப்புல இருக்காரு. இதனாலேயே அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கறது அவரும் கண்டிப்பா தோத்து போக மாட்டேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் செலக்ஷன்ல ஒரு விக்டிமா இருக்கணும் அப்படின்னு அவரும் மனசுக்குள்ள ஒன்று பக்கம் சோகத்தோடு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஜப்பானுடைய ஐலாண்டு ஒன்றத்தை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா முக்கியமான ஒருத்தனும் ஒரு கேவுக்குள்ள போயிட்டு இருக்கான். சக்சஸ்ஃபுல்லா லேண்டுக்கு வந்துட்டேன்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட எந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்புறம் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருந்திருக்கும். அதுவும் கடைசியாக வந்த ஆளே யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் வரப்போகுது. நிறைய டீட்டெயிலாகவும் கொடுக்க முடியும். நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அனிமேவும் பாருங்க, அதையும் நான் போடுறேன். சரிங்க, சில பயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.